ரொம்ப நாளா விக்ரம் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு அன்யூஸ்வலான ஒரு த்ரில்லர் படங்க. ஏன்னா வந்து படம் வந்து ஓப்பனிங் இருக்காது, ஹீரோ வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பனிங் ஷாட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ பிளாக் இருக்காது, ஒரு ப்ராப்பரான கிளைமேக்ஸ் இருக்காது. ஆனால் அது எதுவுமே இல்லாம இந்த படம் வந்து நம்ம பயங்கரமா எங்கேஜிங்கா உட்காந்து பார்க்க வைக்குது அப்படின்னு சொன்னா அதுவே வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டரா இருக்குல்ல. எஸ்.யு. அருண்குமார் வந்துட்டு விக்ரமனுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே வந்து இது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஆனா அதையும் தாண்டி இந்த படம் வந்து ரைட்டிங்கா ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல வந்துட்டு. எனக்கு ஒரு 2-3 சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொம்மால என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து ஆயிப்போச்சு. எனக்கு என்னன்னா எஸ்.யு. அருண்குமார் வந்து இப்ப எப்படி தோணுதா அந்த வெற்றிமாறன் சொன்ன மாதிரி வந்து நீங்களாம் என்னடா எடுக்கிறீங்க படம் ஒத்தனை எடுக்கிற மாதிரிடா படம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூட்ல போன மாதிரி ஆயிப்போச்சு. அதுவும் ஜீவ் பிரகாஷ்மர் இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வீர தீர சூரன். தியேட்டர்ல போய் பாருங்க, உண்மையிலே ஃபயரா இருக்கும். நன்றி, வணக்கம்.